மாதம் 6 மாதம் மேலே வேண்டியதில்லை. அடுத்த மாதம் நம்ம கிராமத்தை பார்க்கும்போது சுத்தமான கிராமமாக மாற்றிக்கலாம். இதில் தூய்மை பணியாளருடைய குறை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவையில்லாத பொருட்களை நீங்கள் குப்பையில் போடுறது 100% தவிர்க்கப்பட வேண்டும். உங்களை நம்ம முன்னாடி மீண்டும் கேட்கிறேன். தேவையற்ற பொருட்களை நீங்க தான் புரிஞ்சு போடணும் அப்படின்னு போட்டு நான் சொல்ல விரும்புகிறேன். அதெல்லாம் போட்டு தூய்மை பணியாளர்களை நகரத்தில் ஆழ்ந்தாதீங்க. அவங்க குப்பை எடுத்து தயாராக இருக்கிறாங்க. ஆனால் அதே மாதிரி தேவையில்லாத பொருட்களை அவங்க எடுத்துட்டு வரக்கு அவங்க தயாராக இல்லைங்கிறது அந்த கருத்தையும் நம்ம கூட இப்போ சொல்லி விரும்புகிறேன். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மீண்டும் சொல்ல, தேவையற்ற பொருட்களை குப்பை குறையில போடாதீங்க. அதை நீங்க தனிப்பட்ட முறையில அவங்க கிட்டவே சொல்லி அனுப்ப. உங்களுக்கு என்ன பண்ணி கொடுத்தா சௌரியமா இருக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த வசதியை நாங்கள் ஊராட்சி சார்பா எனக்கு நீங்க கேள்வி கூட எது தலைவராக இல்லாத போதும் மக்களை நான் சேவகம் பண்ணிட்டு இருந்தேன். இப்பவும் நம்ம சேவகம் பண்ணிட்டு இருக்கிறோம். இனிமேல் நான் இருக்க வரைக்கும் எந்த வழியும் சேவை இருக்கும். நீங்க தனிப்பட்ட ஆதாயம் தேடுனா அது இல்லை. சேவை என்னோட பொதுமகமாக இருக்கும், ஊருக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை மீண்டும் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். தனிப்பட்ட முறையில் யாருக்கும் எந்த விருப்பம் பொது சமாஜத்தில் எங்கிட்ட நீங்க எதிர்பார்க்க முடியாது. இப்ப நிறைய பேர் விருது கொடுக்கறது முன்வந்தாங்க. நான் சிலதெல்லாம் தவிர்த்திருக்கேன். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, எந்த ஊர்லயுமே இல்லாம தெருக்கள் அனைத்துமே சுத்தமா இருக்கிறது மூட்டாமலை செங்கல்பட்டு அப்படிங்கிறத நிறைய பேர். மூட்டம்பாளையம் கிராமத்தில் வரதனூர் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி தேவி முருகவேல் அவர்களும் அவரது கணவர் திரு முருகவேல் அவர்களும் அவர்களது ஊராட்சியில் நிகழ்த்திய 5 ஆண்டு கால மக்கள் பணியையும் சாதனைகளையும் மற்றும் மேலும் மூட்டம்பாளையம் கிராமத்திற்கு ரோட்டரி ஐகான் நிறுவனமும் சுவாமி சித்பவானந்த மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி தாளாளர் டாக்டர் சுந்தரராஜ் மற்றும் கல்பனாதேவி சுந்தராஜ் அவர்களும் இணைந்து காட் பேட்டரி வாகனமும் குப்பை தரம் பிரிக்கும் வளாகம் அமைத்தற்கு நன்றி தெரிவித்தும் விழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வில் திரு முருகவேல் அவர்கள் ஊராட்சிக்கு நிகழ்த்திய நற்பணிகளை கூறினார்கள். விழாவின் முடிவில் தூய்மை பணியாளர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்பட்டது. அனைவருக்கும் உணவு பரிமாறப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான ஊர் பொதுமக்கள், தூய்மை பணியாளர்கள் கலந்து கொண்டனர்.